வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை இருந்தால் போதுங்க. சுவையான ஆரோக்கியமான இந்த கோலா உருண்டை நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். நமக்கு இந்த கோலா உருண்டை சாப்பிடும் பொழுது நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் தாங்க இருக்கும். இந்த கோலா உருண்டை எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள். அந்த மேலெல்லாம் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளக்க சாஃப்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ 3/4 கப் அளவுக்கு மீல்ஸ் மேக்கர் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் போட்டுருவோம். சுடுதண்ணியில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. அந்த மீல்ஸ் மேக்கர் வந்துட்டு அந்த சுடுதண்ணிலே நல்லா வெந்து நல்லா பெருசாகி வந்துடும். 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அந்த சுடுதண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. அதில் இருக்கிற தண்ணிலாம் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு புளிஞ்சு இதே போல் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். நம்ம 2 டைம் வாஷ் பண்ணி எடுக்கும் பொழுது அந்த மீல்ஸ் மேக்கர்லேருந்து ஒரு ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். இதே போல் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு புளிஞ்சு எடுத்துட்டு கையை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சின்ன சின்ன பீசஸாக வர்ற மாதிரி. உங்களுக்கு கையை வச்சு மசிக்க முடியலைன்னா மிக்ஸி ஜாரில் வச்சு லைட்டாக ஒரு சுற்றி இதே போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுவோம். அதில் ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு இஞ்சி துண்டுகள் எடுத்துக்கிடுவோம். 2 பீஸ் அளவுக்கு ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10லேருந்து 15 மிளகு எடுத்துக்கலாம். சின்ன துண்டு பட்டை 2 பீஸு, ஒரு 4 கிராம்பு. உங்களுக்கு கிராம்போட ஸ்மெல் பிடிக்காதுன்னா விட்டுறலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 5 பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸியில் வச்சு கொஞ்சம் கொரகொரப்பான பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குருவோம். இப்போ அரைச்சாச்சு. அரைச்ச கலவையை நம்ம மசிச்சு வச்சுருக்கிற மீல்ஸ் மேக்கரில் போட்டுடலாம். இதே போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொரகொரப்பாக வேணான்னா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இதே போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். அதையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். காணலைன்னா நம்ம மிச்சம் வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாங்க. எல்லா பக்கமும் அந்த பொட்டுக்கடலை மாவு படுற மாதிரி ஈவனாக இதே போல் கலந்து விட்டுக்குங்க. மிச்சம் இருக்கிற பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா இந்த கரெக்டான பதம் கிடச்சிருச்சு. இப்போது சின்ன அளவுக்கு இதே போல் எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு கோலா உருண்டை மாதிரி இதே போல் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க.
எல்லாத்தையுமே இதே போல் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு அது சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துருவோம். இந்த பால் வந்துட்டு இந்தளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் அந்த எண்ணெயில் போடும் பொழுது உதிர்ந்து போகாமல் சரியாக இதே போல் வருங்க. நமக்கு இது சாப்பிட்றதுக்கு ஒரு நான்வெஜ் கோலா உருண்டை சாப்பிட்ட ஒரு டேஸ்ட்டு தான் இருக்கும். எல்லா பக்கமே ஈவனாக வேகிற மாதிரி இதே போல் திருப்பி கொடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. இவ்வளோதான், சூப்பராக மொறுமொறுன்னு கோலா உருண்டை முருங்கைக்கீரையை வச்சு செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ஆரோக்கியமான ரெசிபி வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.